அண்ணே வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கண்ணே. சாலை விஜயன் என் பேரு. சாலை விஜயன். விஜய். ஆமா அ சார். இந்த ஊர் பேருனால அந்த சாலைய ஆட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா சார். அது கட்டாயமா? கட்டாயம் இல்ல. ஆ. நம்ம விருப்பப்பட்டு தான் இது பண்ணிக்கலாம். சரி அண்ணே. இந்த மெய்வழிச்சாலை ம். எதனால இது எப்படி உருவாச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எப்படி உருவாச்சுன்னா, இது முன்னோர் ஆதி சிவன் சொல்லுவாங்க. அவங்க இப்போ நம்மள படைச்ச ஈசன் வந்து உருவம் எடுத்து இங்க வந்து எல்லாருக்கும் அந்த இது குடுக்குறாங்க. மெய் போதனை தராங்க. ம், ம். இங்க நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க. ம். மக்கள் பிற மக்கள் உங்கள எப்படி பார்க்கறாங்க? எல்லாரும் இங்க வந்து எல்லா ஜாதி மதங்களும் ஒரு சமமா தான் பார்ப்பாங்க. ம். இதுல வந்து பாகுபாடெல்லாம் கிடையாது. இங்க 69 ஜாதிகள் ஒண்ணா ஒரே குலமா, ஒரே தேவன வணங்கிட்டு இருக்கோம். சரி. இதுல வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவனா தான் எல்லாரும் வணங்குறோம். ஓகே. அதான் இங்க அந்யூன்யமா இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாருமே இந்த தலப்பாகையா இருக்கட்டும், ம். இத கட்டிட்டு தான் உங்களோட ஆமா. அன்றாட வாழ்க்கையும் இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா, எப்படிண்ணே இருக்கு இந்த மற்ற ஊர்கள இயங்குறத நீங்க பார்த்திருப்பீங்க, மற்ற மக்கள பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. ஸோ எங்களையெல்லாம் பார்க்கும் பொழுதா இருக்கட்டும், அதுலருந்து வேறுபட்டு ஒரு வித்தியாசமா இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த எல்லையில இருக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. எல்லாரும் ஏன்னா ஒற்றுமையா இருக்கோம். இதுல வந்து பாகுபாடு இல்லாத ஒற்றுமையா இருக்கோம். வெளியில வந்து 2 ஜாதிகளே ஒண்ணா சேர முடியாது. 2 மதங்கள் ஒண்ணா சேர முடியாது. இங்க 69 ஜாதிகள ஒண்ணாக்கி வச்சிருக்காங்க. அது யாரால முடியும்னா, நம்மள படைச்ச ஈசனால தானே முடியும் தவிர, உலகத்துல வேற யாராலும் முடியாது. ஓகே. ஏன்னா, இப்போ 2 மதம் இருக்குது வச்சுங்களேன். அவங்க வந்து அவங்க வழிபாடு தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து இவங்க வழிபாடு தான். இப்போ கிறிஸ்டின் இருக்கான்னா, கிறிஸ்டின் வழிபாடு தான் பண்ணுவாங்க. எல்லாம் ஒண்ணா இருந்தாலும், ஒண்ணா சாப்பிட்டாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இங்க முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து எல்லாருமே அதே மாரி ஜாதி, மதங்கள் எந்த பாகுபாடு இல்லாத ஒரே மாரி இருப்பாங்க. எல்லாரும் தலப்பா கட்டியிருப்பாங்க. அதுல யார் முஸ்லீம், யார் கிறிஸ்டின், யார் இந்துன்னு பாகுபாடு பார்க்க முடியாது. ஓகே. ஆனா வெளியில வந்து அது தனியாவே தெரியும் அவங்களுக்கு. அதுதான் வந்து அந்த படைச்ச ஈசனால தான் முடியும். இறைவனே உருவெடுத்து வந்து, மனித ரூபத்துல உருவெடுத்து வந்து இவங்க எல்லாரையும் ஒண்ணாக்கியிருக்காங்க.